அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோப்பு கரணம் போடுறத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆசனத்த சொல்லப் போறோம். இது எப்படின்னா, அந்த காலத்துல ஸ்கூல்லயே தப்பு பண்ணா தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க. தோப்பு கரணம் சொல்லும்போது, இந்த காது இழுத்து கீழ உட்காந்து ஏந்திரிக்கணும். இத செஞ்சோம்னா, இந்த காது இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும். மூளைக்கு ரத்தம் நல்லா போகும். அதனால தான் அந்த காலத்துல ஒரு தண்டனை மாரி குடுத்தாங்க. இன்னைக்கு இத செஞ்சோம்னா பாதத்திலேருந்து கணுக்காலு, கெண்டைக்காலு, மூட்டு வலி, இடுப்பு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, இந்த ஷோல்டர் பிரச்சனை, கழுத்து வலி, மெயினா கழுத்து வலி, கழுத்து, தலை இது அனைத்துக்கும் ஒரே ஒரு எக்ஸர்சைஸ் தான். இத மட்டும் டெய்லி செஞ்சீங்கன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இத மட்டும் கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, நல்ல அருமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இது எப்படி செய்றதுங்கிறத இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால லைட்டா அகட்டி வச்சு, கழுத்த இழுத்துக்கிறோம். எல்லாரும் கோயிலுக்கு போம்போது என்ன பண்றோம்? தோப்பு கரணம் விநாயகருக்கு போடுங்கிறோம். எப்படி போடுறோம்? இப்படி காத பிடிச்சுக்கிறோம். இவ்வளோதான். ஒரு 3 தடவை ஏந்திரிக்கிறோம். ஆனா உட்காந்து ஏந்திரிக்கணும். இது யாருமே செய்யறதில்ல. கோயிலுக்கு போய் கீழ உட்காந்து ஏந்திரிக்கிறதில்ல. இப்படி போயிட்டு ஒரு 3 தடவை இத தான் செய்றோம். ஆனா இது எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு காலை இப்படி அகட்டி வச்சு, எக்ஸர்சைஸ் இங்க பாரு. காலை அகட்டி வச்சு, இப்படி கீழ உட்காரணும். உட்கார்ந்த உடனே இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது. இப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஜம்ப் பண்ண மாதிரி பந்து மாதிரி ஜம்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. இப்படி உட்காந்து ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது இப்படி ஏந்திரிக்கணும். இது மாதிரி ஒரு 5 தடவை செஞ்சீங்கன்னா, இந்த மூட்டு மடங்குது, இந்த வயிறு பகுதி அமுங்குது, கழுத்து இழுக்கப்படுது. அடுத்தது காலை சேர்த்து வச்சு இப்படி, தெரியுதுங்களா? இது 2வது. கால் சேர்த்து வச்சு அப்படியே ஏந்திரிக்கணும். இது பார்த்தீங்கன்னா, வயிறு, மூட்டு 3க்கும் ஒரே எக்ஸர்சைஸ். இப்போ எப்படி செஞ்சோம்? இப்படி செஞ்சோம். கால் இப்படி அகட்டி செஞ்சோமா? அடுத்தது கால் நேரா வச்சு செய்யணும். கை ஊனாமல் ஏந்திரிக்கணும். அடுத்தது மூட்டு கால் அகட்டி செஞ்சோமா? இப்போ கால் சேர்ந்து இருக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது மாதிரி கடைசி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் டெய்லி செய்யணும். இங்கே பாருங்க. உட்கார்றோம். இந்த கால் இங்கே பாருங்க. மூட்டில் ஒரு கணக்கு ஒரு 5 செகண்டு. அடுத்தது அப்படியே ஏந்திரிக்கணும். இது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் செய்யணும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா 5 எண்ணிக்கை செய்யணும். இந்த மூட்டு வலி, இடுப்பு, கழுத்து அனைத்துக்கும் இது ஒரே எக்ஸர்சைஸ். இதை டெய்லி ஒரு 10 தடவை செஞ்சீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வராது உடம்புல. இங்கே பாருங்க. இப்படி உட்காந்து உடனே டக்குன்னு ஏந்திரிக்கக்கூடாது. உட்காந்து ஒரு 5 செகண்டு இப்படி இருந்து அதுக்கப்புறம் தான் ஏந்திரிக்கணும். உட்காந்த உடனே ஜம்ப்புன்னு ஏந்திரிக்கக்கூடாது. உட்காந்து ஏந்திரிக்கணும். இது இன்னைக்கு என்னடான்னா எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக போயிடுது. இந்தியன் டாய்லெட் இருந்தால் தான் இந்த ஆரோக்கியமே இருக்கும். இப்போ எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகிறதுனால இந்த கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு வேலையே இல்லை. சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே இன்னும் கீழே உட்கார்றதுக்கு வேலையே இல்லை. அதனால் இந்த எக்ஸசைஸ் டெய்லி செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல அருமையான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். டெய்லி இதை செய்யுங்க. காலையிலையும் செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம். ஆனால் காலையில் இது வெறும் வயிற்றில் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். காலையில் வெறும் வயிற்றில் செய்யணும். வெறும் வயிற்றில் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.